ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம வானதியோட இந்த நிலைமைக்கு காரணம் நம்ம பாண்டியா இல்லை சேரனா அப்படின்னு தெரியலங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பாண்டியா தான் இருக்க முடியும். ஏன்னா நம்ம பாண்டி இங்கே பாருண்ணே, வானதியோட வீட்டில் சம்மதம் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் உனக்காக நான் காத்திருக்க முடியாது. அதனால் நீ சந்தாவை காதலிக்கிறேன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் நீயும் சந்தாவும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கடுத்து நாம் வானதியோட வீட்டில் பொண்ணு கேட்டு போகலாம். ஏன்னா அவங்க இந்த வீட்டில் பொம்பளை இல்லாத வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கும் இது ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீ கல்யாணம் பண்ணிக்காம உன்னோட தம்பி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நல்லாவா இருக்கும் சொல்லு. உனக்கு தான் பொண்ணு இருக்குல்ல, நீ சந்தாவை காதலிக்கிற, சந்தாவும் உன்னை காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி தான் சேரன் கிட்ட எடுத்து சொல்லி இவங்களோட கல்யாணத்தை முடிச்சு அடுத்த கட்டமா நம்ம வானதியோட வீட்டில் பொண்ணு கேட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிற வேலையில நம்ம பாண்டி இறங்கியிருக்கணும். ஆனா நம்ம பாண்டி அதெல்லாம் பண்ணாம நம்ம வானதி கிட்ட ரொம்பவும் கோவப்படுறாங்க. இப்போ வானதியோட வீட்டில் சம்மதம் சொன்னதே பெரிய விஷயம். இவ்வளோ நாளா இந்த மெக்கானிக் பையன்கிட்ட போயிட்டு நம்ம நம்மளுடைய பொண்ணை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் நம்ம வானதியை அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஒரு வழியா இவளை திருத்தவே முடியாது. அந்த மெக்கானிக் பையன் பாண்டி கூடவே இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னதும் அவங்க அம்மாவும் ஆமாடி, எங்களுக்கு வேறு வழி தெரியல, இதுக்கப்புறமாவது நீ ஒழுங்காக நடந்துக்க, நாங்கள் சொல்கிற பேச்சை கேளு, அவங்கள இந்த வீட்டுக்கு முறைப்படி பொண்ணு கேட்டு வர சொல்லு, அதுதான் நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதியோட அம்மா சொன்ன உடனே ஐயோ அம்மா இப்போதாம்மா நீ என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வானதியும் அவங்க அம்மாவோட கண்ணத்தில் கொஞ்சிட்டு இங்கே பொங்கல் வைக்கிற விழாவில் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம வானதி நல்ல விஷயத்தை தான் சொன்னாங்க. இது மாதிரி என்னுடைய அப்பாவும் அம்மாவும் பாண்டியை வீட்டு மாப்பிள்ளையை ஏற்றுக்க சம்மதம் சொல்லிட்டாங்க. நீங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டில் பொண்ணு கேளுங்க, அதுக்கப்புறம் என்னுடைய கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி சொன்ன உடனே நம்ம பாண்டி முகம் மாறிடுச்சு. எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு செய்தி தான். நம்ம சோழன் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ நாளாக அங்கேருந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா இப்போ இந்த பாண்டியை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டில் டார்ச்சர் பண்ண போகிறா அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்ல, இங்கே பாருங்க நீங்கள் சும்மா என் வழிக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி சோழன்கிட்ட கோச்சிக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம பாண்டி வானதியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாரு வானதி, என்ன உங்கள் வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்கன்றது ரொம்பவும் சந்தோஷமான விஷயம்தான். அதுக்காக இப்போவே கல்யாணம்னாக்கா எப்படி, அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, இல்லை உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் கூட்டிகிட்டு எங்கே தங்க வைக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி கேட்க, ஏன் அந்த நிலா என்ன இந்த வீட்டுக்கு முறைப்படி வந்த மருமகளா என்ன, அவளே சும்மா பொய்யா தாலி கட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்தவ தானே, அவளை ஏதோ ஒரு ஹாஸ்டலில் ஏதோ விடுதியில் தங்க வச்சிடலாம்ல, ஏன் உங்கள் அண்ணனுக்கு நான் பொண்ணா இல்லை, அதான் சந்தா இருக்காங்கல்ல அவங்கள பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல, ஏன் பாண்டி நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, அதெல்லாம் விட்டுட்டு நீ இது மாதிரி சின்ன சின்ன சாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க, நீ தானே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி சொன்னாலையும் கூட பாண்டி வானதியோட மனசு காயப்படுத்துறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வானதி என்ன பண்ணுறாங்க, ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சேரன் முன்னாடி இங்கே பாருங்க, இப்போ நீங்களும் சந்தாவும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, இல்லை இதை குடிச்சிட்டு நான் இப்போவே சாகவா அப்படின்ற மாதிரி நம்ம வானதி சொல்கிறாங்க. இதை கேட்குற சேரன் வேற என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக சந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிலாவுக்கிட்டையும் இதே மாதிரி நம்ம வானதி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்துக்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.